ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஸ்வீட் சட்னி இல்லைனா மீட்டா சட்னி, இதை வந்து டேட்ஸ் டேமரின் சட்னி அப்படின்னும் சொல்லுவாங்க. அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். இது வந்து நம்ம சாட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது இந்த மீட்டா சட்னி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எப்படி மீட்டா சட்னி பண்ணுறோம் அப்படின்றத தான் காமிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 14லேருந்து ஒரு 15 பீசஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் அப்போ மத்தியானம் சட்னி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சா போதும். கொட்டை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் 3லேருந்து 4 டீஸ்பூன் வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு புளி வந்து கட்டியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் இருந்ததுன்னா ஓகே தான். அதை வந்து இந்த மாதிரி கட்டியாக கரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் காலா நமக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் சால்ட்டு. அப்படி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆர்டினரி சால்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் சேர்த்துக்கணும். இல்லைன்னா காலா நமக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது மட்டும் சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் தேவை நம்மளோட மீட்டா சட்னி செய்கிறதுக்கு. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். டேட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. அதனால் நம்ம மிக்சியில் அப்படியே அரைச்சிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சாஃப்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இதையும் புளியும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஊற வச்சு தான் எப்பயுமே வந்து மிக்சியில் அரைப்பேன். ஊற வச்சுருக்க டேட்ஸை நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் துகளும் இல்லாமல் நல்ல மையாக அரைச்சிடணும் இதை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குட்டி சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, புளி தண்ணி, இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சம் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்ட் இருக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டே நீங்கள் வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலக்கிக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு அந்த பிளாக் சால்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். குட்டி ஸ்பூனில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இனிப்பு புளிப்பு கலந்து இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இல்லை புளிப்பு சுவை கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சுருக்க மீதி புளி தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணிவிட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இனிப்பு புளிப்பு கலந்து அந்த சுவை வந்து சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பில் ஏற்றி கொதிக்க விடணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிட்டோம். இப்போ வந்து சூடாகிட்டே இருக்கு, கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா கலர் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலரும் நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி திக்காகவும் ஆகிடும், வாட்டர் கண்டென்ட்டும் போயிடும். ஒரு நல்ல ஸ்மெல்லும் வரும். இந்த டேட்ஸு புளி வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த மாதிரி திக்காக ஆனோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது சுவையான மீட்டா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். தவிர சாட் ஐட்டம்ஸான பேல்பூரி, சேவ் பூரி, அதுக்கப்புறமா ரகடா பேட்டிஸ், இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் இது நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட் உங்களுக்கு வரும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். டேட்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, பிளாக் சால்ட்டும் ரொம்ப நல்லது தான். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியான ஒரு டிப்பாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.